மீண்டுமாய் ஒரு விஷயம் இந்த புதிய மாதத்தில் கூட தேவ ஜனங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினால் மீண்டுமா ஒரு விசை உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்காக கர்த்தர் அடியன் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்திலையும் கூட தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எரேமியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 11:3. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லி இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதாவது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்க எல்லா வாக்கு தத்தங்களுமே ஒரு நிபந்தனையோடு கூட கொடுக்கப்பட்டிருக்குது. கண்டிஷனல் ப்ராமிஸ், ஒரு நிபந்தனையோடு கூட கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அப்பொழுது நீங்கள் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய். அப்படி என்றால் எப்பொழுது என்று சொல்லி நம்ம ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். அப்பொழுது என்றாலே அங்கே எப்பொழுது என்கிற ஒரு அடைமொழி அங்கே தொற்றி நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரம் கொள்ள வேண்டுமானால் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் உதாரணமாக வேதாகமத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு சில வாக்கு தத்தங்களை அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் விதித்திருக்கிற நிபந்தனைகளை நான் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். சுருக்கமாக சொல்லப்போனால், எந்த ஒரு வாக்கு தத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து நாம் இந்த நாளில் நாம் தியானிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பானது அப்பொழுது. அப்பொழுது அப்பொழுது என்று சொல்லப்படும் பொழுதெல்லாம் நீங்கள் எப்பொழுது என்று சொல்லி ஒரு கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளாய் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது எப்பொழுதெல்லாம் வேதத்தில் அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இந்த நாளில் கூட நம்ம என்னென்ன காரியங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது ஆண்டவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க எடுத்து லேவியராகமம் 28ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். லேவியராகமம் 25:18-19 வசனங்கள். என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள், பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பாருங்க, என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அப்பொழுது தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். எப்படின்னு சொல்லி எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும்போது, என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் வேதத்தில் ஏறக்குறைய 613 கற்பனைகள் இருக்கிறது. 613 கற்பனைகள் இருக்கிறது என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 8810 வாக்கு தத்தங்கள் இந்த வேத புத்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் ஏறக்குறைய 7487 வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு நேரடியாக ஒரு மனுஷனுக்கு நேரடியாக ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தம் 7487 வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு நேரடியாய் இந்த வேதத்திலே சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படினால ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்கிறார், என் கட்டளையின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள் என்று சொல்லி. சரி, இப்போ இங்கே ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கும்பொழுது அங்கே பாருங்க, லேவியராகமம் 25:17 வாசிங்க. உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அங்க பாருங்க, உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். யாருக்கும் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கும் ஒருவருக்கும் அநியாயம் செய்யாதபடிக்கு நாம் நீதியாய் நேர்மையாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி
கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயப்பட வேண்டும், அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் வாசிங்க உபாகமம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை உள்ள எல்லா வசனங்களை தொடர்ந்து வாசிங்க. உபாகமம் 7, 11 முதல் 15. நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாசிக்க கிட்ட இந்த பகுதியில் ஏறக்குறைய ஒரு 12 விதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இதையெல்லாம் நம்ம எப்பொழுது ஆண்டவர் நமக்கு இந்த நன்மைகளை, இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்லி அங்கே பாருங்கள், அங்கே பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது நான் உங்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொல்லி ஏறக்குறைய ஒரு 12 ஆசீர்வாதங்களை சொல்லப்படுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். 13ஆம் வசனத்தில் பாருங்க, அங்கே சொல்லப்படுது, முதலாவது உன்மேல் அன்பு வைத்து, ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைத்து நம்மை ஆதரிக்கிற தேவன் சொல்லி பாருங்க. ரெண்டாவது பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் இதோ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவன், அவர் ஒருவரே நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக உன்னை பெருக பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை, ஒரு நன்மை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மாத்திரமல்ல, உன் கற்பத்தின் கனி, நம்முடைய கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, உன் தானியத்தையும் கர்த்தர், நம்முடைய கையின் பிரயாசங்கள் தானியத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, உன் திராட்சரசம் அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய வீட்டில் எண்ணெயும் திராட்சரசமும் ஒருபோதும் குறைவதில்லைன்னு சொல்லி பாருங்க. 7வது, உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலே 14ஆம் வசனம் பாருங்க, அங்கே சொல்லப்படுகிறது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்படுகிறது, உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை என்று சொல்லி, அப்படியாக நம்முடைய இல்லற வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான அந்த மிகப்பெரிய அந்த ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் சொல்கிறார், சகல நோய்களையும் நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு சரீர பிரகாரமாக வேண்டிய எல்லா நன்மைகளை, சுகத்தை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுது இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் கொடுப்பார்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஆண்டவர் கட்டளையிடுகிற அந்த கற்பனைகளையும் அந்த கட்டளைகளையும் நியாயங்களையும் நாம் கைக்கொள்ளும் பொழுது, இந்த இடத்துல இந்த உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 48:18. ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கற்பனையை கவனித்து கேட்டு அதன்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம், அந்த சமாதானம் ஒரு நதியைப் போல ஓடும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 20ஆம் வசனத்தில் பாருங்க, அங்கே சொல்லப்படும், உன் சந்ததி மணலத்தினையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தினையாகவும் இருக்கும் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும் பொழுது
என் கற்பனைகளை கவனித்தாயானால், ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கவனித்து அதன்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. சமாதானம் நதியை போல ஓடும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அடுத்து பாருங்க, இயேசு அதாவது மோசேக்கு பின்பு அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படிக்காக வந்துட்டு அந்த இருந்த ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் யோசுவா என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை பாருங்க. அங்கே யோசுவா 1:8 அங்கே பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஆமென். பாருங்க, இங்க இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களை எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்லி, அதாவது இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயோ. அதாவது பாருங்க, யோசுவா வந்துட்டு மோசேக்கு பிறகு ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு லீடரா ஆவதற்கு காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவர் கர்த்தருடைய அந்த வார்த்தைகளை, அந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் இரவும் பகலும் அதில் எழுதியிருக்கப்படி எல்லாம் அதை தியானித்து அதில் எழுதியிருக்கப்படி எல்லாம் அவர் செய்வதற்கு அவர் கவனமாய் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1வது சங்கீதத்தில் பார்க்கிறோம் அல்லவா, அங்கே சொல்லப்படும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படினால எனக்கு அருமையான தேவஜனமே, எப்பொழுது நாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் செய்வதற்கு நாம் சாவதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, 2வது காரியம் பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்குது பரிசுத்த ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதே அப்படின்னு சொல்லி. நீங்கள் வாசிங்க, ஏசாயா 58:13. ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமென். பாருங்க, அப்பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். எப்பொழுதுன்னு சொல்லி பாருங்க, என் பரிசுத்த ஓய்வு நாளில். பாருங்க, அங்கே சொல்லப்படும் என் பரிசுத்த, ஆண்டவர் சொல்றார் என் பரிசுத்த ஓய்வு நாள்னு சொல்லி. அதாவது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஓய்வு நாள் வந்துட்டு அது கர்த்தருடையதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓய்வு நாள் கர்த்தருடையது, தசம பாகம் கர்த்தருடையது. அதான் பாருங்க, வேதத்தில் சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை மிகவும் ஆணித்தரமாக உறுதியாக சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அதாவது ஓய்வு நாள் கர்த்தருடையது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல தசம பாகம் கர்த்தருடையது, அது உங்களுக்கு சொந்தமானதல்ல. ஓய்வு நாள் என்பது அது ஆண்டவருக்கு சொந்தமானது. 6 நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், 6 நாளும் நம்ம வேலை செய்கிறோம். ஆனால் 7ஆம் நாள் அது ஆண்டவருக்கு சொந்தமானது. ஓய்வு நாள் அது ஆண்டவருக்கு சொந்தமானது. ஆண்டவர் சொல்றார் இல்லையா, அதாவது பாருங்க, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுத்து விடு என்று சொல்லி. இல்லைன்னு சொல்லிதான், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆண்டவரை நீங்கள் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, இந்த மல்கியா 3ஆம் அதிகாரம் சொல்ல அங்கே பார்க்கிறோம், நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள் என்று சொல்கிறார். நீங்களோ என்னை வஞ்சித்து, எதில் நான் உங்களை வஞ்சித்தோம் என்று சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே என்று சொல்கிறதை பார்க்கும். அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் தசம பாகத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஆண்டவரை வஞ்சிக்கிறவர்கள் என்று சொல்லி சத்திய வேதம் சொல்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தசம பாகம் ஆண்டவருக்குரியது, அதை அவருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் ஆண்டவரை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி சத்திய வேதம் திட்டமும் தெளிவாக சொல்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒருவேளை அப்படி என்றால் நீங்கள் ஞாயிறு ஆராதனைக்கு நீங்கள் வரவில்லை என்றாலும் கூட ஆண்டவரை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். குறிப்பாக ஊழியர்கள் சரியான நேரத்திற்கு ஆராதனைக்கு வரவில்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஆண்டவரை வஞ்சிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பாருங்கள், நீங்கள் வந்துட்டு ஆண்டவருடைய நேரத்தை நீங்கள் திருடுகிறீர்கள். மாத்திரமல்ல, ஆராதனைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியினுடைய நேரத்தை நீங்கள் திருடுகிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியக்காரர்கள் எப்பொழுதும் இந்த காரியத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
ஆராதனைக்கு நீங்கள் சரியான நேரத்துக்கு குறித்த நேரத்துக்கு வர வேண்டும். அதற்கு முன்பதாகவே வந்து நீங்கள் ஆயத்தத்தோடு கூட இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் தாமதமாய் வருவீர்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு முன்பாய் வந்திருக்கிற அத்தனை விசுவாசிகளுடைய நேரத்தையும் நீங்கள் திருடுவர்களாக இருக்கிறீர்கள்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவருடைய ஓய்வு நாளில் நம்ம எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்ல பார்க்கிறோம். முதலாவது பாருங்க, அங்கே பாருங்க, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு பார்த்துக்கொள்ள வேண்டாம். உனக்கு இஷ்டமானது, அதாவது நமக்கு பிரியமா, ஓய்வு நாளில் நமக்கு பிரியமான காரியங்களை செய்யாதபடிக்கு ஆண்டவருக்கு என்ன காரியங்கள் பிரியம் என்று சொல்லி அதை நம்ம யோசித்து சிந்தித்து அந்த காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது ஓய்வு நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி ஆண்டவருடைய பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படினால அந்த நாளில் நம்முடைய இஷ்டப்படி செய்யாதபடிக்கு ஆண்டவருடைய விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் சொல்லுவார். ரெண்டாவது பாருங்க, உன் வழிகளின்படி நடக்கக்கூடாது. அதாவது பாருங்க, ஓய்வு நாளில் நம்மளா ஒரு பிளானை போட்டுட்டு இன்றைக்கி ஓகே சண்டே ஆயிடுச்சு, சண்டேல இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லி அப்படி நம்ம இஷ்டத்துக்கு பிளான் போடாதபடிக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, சண்டேல ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நம்ம செய்ய வேண்டும். ஆண்டோடைய வழியில் நம்ம நடக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உனக்கு இஷ்டமான அதே அதாவது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். மாத்திரமல்ல, அங்கே பாருங்கள், உன் சொந்த பேச்சை பேசாதபடி, அதாவது ஆராதனைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய சொந்த கதை சோக கதைகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் நாம் வந்துட்டு ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்லி நாம் ஒருவரை ஒருவர் நாம் அப்படியாக ஆறுதல் படுத்த வேண்டும், ஒருவரை ஒருவர் நாம் தேற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அது மாத்திரமல்ல, நம்ம எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம். எதை செய்ய வேண்டும் என்றால் அங்கே பாருங்க, ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நீங்கள் என்னதான் நீங்கள் ஆண்டவர் வீட்டில் இருந்து நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் தியானித்தாலும் சரி, ப்ரேயர் பண்ணாலும் சரி, எவ்வளோதான் செய்தாலும் அந்த ஆண்டோடைய சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற வேளையில் தான் ஆண்டோடைய மகிமையை, அந்த மகிமையின் பிரசன்னத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படினால ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்று எண்ண வேண்டும். அதை கர்த்தருடைய அந்த பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி எண்ணி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது நிச்சயமாகவே அந்த தேவ மகிமையை நாம் பார்க்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான் அல்லவா, 122ஆம் சங்கீதம் அங்கே பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஓய்வு நாளில் நம்ம மகிழ்ச்சியாய் உற்சாகத்தோடு கூட நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வரணும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்முடைய சபையில் ஓய்வு நாளில் ஞாயிறு வந்து அதிகாலையில் நமக்கு நல்ல ஒரு ஆராதனை கொடுத்துருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா அதிகாலையில் நல்ல நேரப்பட எழும்பி அப்படியாக உற்சாகத்தோடு கூட நாம் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை காலையிலே எழுந்திருக்க வேண்டியது இருக்குது, இந்த குளிரில் இவ்வளோ குளிரில் எழுந்துச்சு ஆராதனைக்கு போக வேண்டுமா என்று சொல்லி ஒருவேளை ஆராதனைக்கு போகலை என்றால் நம்ம பாஸ்டர் கேட்பாரு ஏன் வரல அப்படின்னு சொல்லி சலிப்போடு கூட வராதபடிக்கு நல்ல மகிழ்ச்சியோடு கூட உற்சாகத்தோடு கூட வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆவி உற்சாகம் உள்ளது தான், ஆனால் மாமிசம் பலவீனம் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென், ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியம் பாருங்க, சிறுமைப்பட்ட ஆத்மாவுக்கு உதவி செய்ய வேண்டும். சிறுமைப்பட்ட ஆத்மா வாசிங்க, ஏசாயா 58:10. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். பாருங்க, எப்படின்னு பாருங்க, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி பசி உள்ள ஆத்மாவுக்கு நம்ம சிறுமைப்பட்ட ஆத்மாக்கள் நம்ம வந்துட்டு அவங்கள திருப்திப்படுத்துகிற வேளையில் அப்பொழுது அந்த இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிற பார்க்கணும். இங்கே தொடர்ந்து இந்த ஏசாயா 52 வாசினா அங்கே இன்னும் அநேக காரியங்கள் சொல்லப்படுது. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும், நெருக்கப்பட்டவருடைய விடுதலையாக்குறது, சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறது. அது மாத்திரமல்ல, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டில் சேர்த்துக் கொள்வதும், வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் வஸ்திரம் கொடுக்கணும்னு சொல்லி இப்படி அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது.
இதெல்லாம் செய்யும் பொழுது அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல, 8ஆம் வசனம் பாருங்க அங்கே, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்பாலை காக்கும் என்று சொல்லி இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் செய்யும் பொழுது, சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது இந்த பிற்பட்ட நன்மைகள் எல்லாம் கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது சிறுமைப்பட்டவர்களுக்கு எப்படி நம்ம சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய முடியும்னா, முதல்ல அங்கே பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது. பாருங்க, இன்றைக்கு நிறைய பேர் வந்துட்டு உலகத்தில் பாவத்தில் மரித்து கொண்டிருக்கிறாங்க. பாவம் நாம் செய்கிறது பாவம் என்று அறியாதபடிக்கு இன்றைக்கு அநேக பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பாவத்தில் அக்கிரமத்தில் வாழ்கிற அவங்களுடைய கட்டுகளை நாம் அவிழ்த்து விடுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்படுகிற நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்க்கிறது. ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அநேக பேருக்கு ஏதாவது ஒரு பாவக்கட்டில் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து ஒரு விடுதலை பெற முடியாதபடி ஒரு நுகத்தில் ஒரு அடிமைப்பட்டிருக்கான்னு சொல்லி அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவங்களை நாம் விடுதலை பண்ண வேண்டும். மாத்திரமல்லாபடிக்கு நெருக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்குறது. அதாவது ஏதாவது ஒரு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் போயிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்காதா, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் மத்தியில் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அந்த நெருக்கப்பட்டவர்களை நம்ம விடுதலையாக்க வேண்டும். அது மாத்திரமில்ல, அங்கே பார்க்குறோம் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுது. அதான் பாருங்கள், ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டிருப்பாங்கன்னு சொன்னால் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவங்களை நம்ம விடுதலையாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரமில்லாதபடிக்கு நீங்கள் அப்படி கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நமக்கு ஆண்டவர் சமூகத்தில் நன்மை கிடைக்குன்னா, இப்படி சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது வந்துட்டு இப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். என்னுடைய வாழ்க்கையை நான் குறித்து நான் சொல்ல வேண்டும்னு சொன்னால், அந்த தேசத்துக்கு குறிப்பாக முதலாவது நீங்கள் இந்த தேசத்துக்கு வரும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படி வந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க என்று சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால், என்னுடைய எல்லா வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையிலும் யாராவது ஒருவர் எனக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக நான் படித்து முடித்த உடனே வேலையில் சேர்வதற்கு என்னோட கூட சேர்ந்த ஒரு நண்பர் ஒரு இடத்துல, அது எங்கள் சொந்த ஊரில் தூத்துக்குடியில் ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்படியாக உங்கள் சொந்த ஊரில் வேலை இருக்குது, நீ அப்ளிகேஷன் போடுன்னு சொல்லி அந்த பேப்பருடைய அந்த கட் அவுட்டை எடுத்து கொடுத்து அவரை போட சொன்னால், நான் போடலை, எனக்கு அதை உற்சாகப்படுத்தி அப்படியே திரும்ப போட்டு நான் அப்படி அங்கே அந்த தூத்துக்குடியில் ஸ்விக்கில் வேலை கிடச்சிது. அதை தொடர்ந்து அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர், அவர் மூலமாக நான் இந்த வெளிநாட்டுக்கு வந்தேன், ராசல்கைமாவுக்கு. அதே போல் தொடர்ந்து ராசல்கைமாவிலேருந்து அபுதாபிக்கு வர்றதுக்கு கூட என்னுடைய நண்பர் ஒருவர் அவங்க எனக்கு உதவி செய்தார். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையும் வந்துட்டு யாராவது ஒருவர் வந்துட்டு எனக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு உதவி செய்திருக்காங்க. குறிப்பாக என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிலும் யாரோ ஒருத்தர், என் மனைவி வந்துட்டு அப்ளை பண்ணது ஒரு ஸ்கூலில், ஆனால் அந்த ஸ்கூலில் யாருமே எடுக்கவே இல்லை. ஆனால் யாரோ ஒருவர் மூலமாக வேறு ஒரு ஸ்கூலில் அவங்க சொல்லி அப்ளை பண்ணாத ஒரு ஸ்கூலில் இருந்து அங்கேருந்து ஒரு நபர் அவங்களுக்கு உதவி செய்து அப்படி அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சூழ்நிலையிலும் வந்துட்டு யாராவது ஒரு நமக்கு உதவி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று திரும்பி பாருங்க. அதாவது நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படி வந்தீங்க, யார் உங்களுக்கு உதவி செஞ்சாங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க. மாத்திரமல்ல, நீங்கள் இன்றைக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க, 4 பேருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா என்று சொல்லி கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார், 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி, தாயில்லாத அநாதைகளுக்கு தோள் கொடுத்த அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அதான் பாருங்கள், அதாவது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில், உங்களோட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்துட்டு ஏதாவது ஒரு 4 பேர் வந்துட்டு அவங்க உதவி செஞ்சுருப்பாங்க இல்லையா, அவங்கள நினைத்து பார்த்து நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அதாவது இப்போ நீங்கள் எப்படி அவங்களால அந்த 4 பேர் நீங்கள் கொஞ்சம் திரும்பி எல்லாருமே உங்களோட வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு நிச்சயமாகவே யாராவது ஒருத்தர் அடிப்படை காரணமாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ நீங்கள் எப்படி நன்றி கடன் செலுத்த முடியும்? அவங்க இன்றைக்கி உங்கள் மத்தியில் அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி நன்றி செலுத்துவதுன்னு சொல்லி சொன்னால், அவங்கள போல நீங்கள் வேற ஒரு 4 பேருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும்னு சொல்லி பார்க்குறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு குறிப்பாக இன்றைக்கி எடுத்துக்கொண்டீங்கன்னா, நம்முடைய சபையில் பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியில் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நீங்கள் 10ஆம் கிளாஸ் படித்து விட்டு நம்ம 10,000 ரூபா சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் பிடெக் எம்இன்னு படித்து விட்டு 1000 திராம்ஸுக்கும் 900 திராம்ஸுக்கெல்லாம் வேலை செய்யக்கூடிய அநேகர் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் காசு பணம் கொடுத்து நான் உதவி செய்யணும்னு நான் சொல்லலை. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு நல்ல கம்பெனியில் ஏதாவது நம்ம அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமுன்னா அது நம்ம வாங்கி கொடுக்கணும். ஒருவேளை இந்த இடத்துல யாராவது நீங்கள் நல்ல கம்பெனி வச்சுருக்கிறீங்க, நல்ல வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் 4 பேருக்கு நம்ம வேலை போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்க, நல்ல மேனேஜர் பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு 4 பேருக்கு அந்த வேலைக்கு சொல்லி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுக்கலாம். காரணம் என்னன்னு சொல்ல, ஆண்டவர் உங்கள் இடத்துல கணக்கு கேட்பார். பரலோகத்துக்கு நீங்கள் வெறுங்கையாக வந்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் கணக்கு கேட்பாரோ, அதே போல்
சிறுமைப்பட்ட ஆத்மாவுக்கு நீங்கள் உதவி செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களிடத்துல கணக்கு கேட்பார். ஆமென். ஹல்லேலூயா. சும்மா நம்ம வந்துட்டு கையை தட்டி பாட்டு பாடினா மட்டும் பார்த்தாது. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர்னு சொல்லி, அதான் நீங்கள் மட்டும் வெறுங்கையாக வருவீங்க, உங்களுக்கு ஆண்டவர் 2 பரிவாரங்கள் தருவார். ஆனால் மற்றவங்க வந்துட்டு வெறுங்கையாக போகணுமா? அவங்களுக்கெல்லாம் நான் பரிவாரம் இல்லையா? அவங்களுக்கும் இந்த தேசத்தில் குடும்பமாக குட்டியாக வாழணுங்கிற ஒரு ஆசை இல்லையா? அப்போ ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது உதவி செய்ய வேணும். பாருங்கள், நான்லாம் வந்துட்டு இந்த தேசத்துக்கு வந்தப்போ வந்துட்டு எனக்கு ஃபேமிலி ஸ்டேட்டஸே கிடையாது. எனக்கு திருமணமாகி இந்த ஆண்டோட கூட 40 வருடங்கள் முடிகிறது. இந்த 40 வருடத்தில் 39 வருஷம் தொடர்ந்து இந்த தேசத்தில் என்னுடைய துணையோடு கூட கர்த்தர் தொடர்ந்து வித்தவுட் டிஸ்கண்டினியூட்டி விசா அடித்து இந்த இடத்துல எங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படினால 4 பேருக்கு நம்ம உதவி செய்யணும். அதாவது சிறுமைப்பட்ட ஆத்மாக்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னு சொல்லி, அதான் இப்போ ஆத்மா ஆதாயம் செய்யணும்னு நம்ம எல்லாம் சொல்கிறோம். ஆத்மா ஆதாயம் செய்யணும், அது என்னமோ உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் சிறுமைப்பட்ட ஆத்மாவை நாம் திருப்தியாக்க வேண்டும். அப்பொழுது தான் வந்துட்டு விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் உதித்து உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் உதிக்கும்னு சொல்லி பார்க்கணும். அதாவது பாருங்கள், எப்படி நம்ம வந்துட்டு அந்த சிறுமைப்பட்ட ஆத்மாவை நம்ம திருப்தியாக்க முடியும்னு சொல்ல முதல்ல அங்கே பாருங்கள், அங்கே சொல்லப்படும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்வதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதே என்று சொல்லி அங்கே பார்க்கணும். முதலாவது பாருங்கள், அங்கே சொல்லப்படும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி பார்க்க. அதாவது பாருங்கள், கடந்த நாட்களில் நம்ம எல்லாரும் நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் நம்ம வந்துட்டு உற்சாகமாக கொண்டாடினோம். நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா அநேகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம்ப் இதில் இருக்க நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய சொந்த குடும்பங்களை சொந்த பந்தங்களெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல தனிமையில் இருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை சகோதரர்களை நீங்கள் கூப்பிட்டு அந்த பண்டிகை நாட்களில் கிறிஸ்மஸ் நாட்களில் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தீங்க என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஒருவேளை அப்படிங்க யாராவது கொடுத்துருந்தீங்களா, உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குடும்பம் நீங்கள் 4 பேரை கூப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாலும் அந்த சபையில் இருக்க எல்லா சகோதரர்களுக்குமே நம்ம வந்துட்டு ஆகாரம் கொடுக்க முடியும் என்று சொல்லி பார்க்குறோம். அட்லீஸ்ட் உங்கள் ஊர்க்காரங்க இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு இப்படிப்பட்ட விசேஷ நாட்களில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்கள போஷிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அப்புறம் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது. அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஊரில் எப்படியோ ஏதாவது கடன் வாங்கி இங்கே வந்தால் அதோ அப்படியே அள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஊரில் கடனை வாங்கி லட்சக்கணக்கில் கடனை வாங்கி விசா எடுத்து இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் 2-3 மாதங்கள் வேலை இல்லாமல், கடைசியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், தங்குறதுக்கு வசதி இல்லாமல் இந்த இடங்களில் கஷ்டப்படுற எத்தனையோ பேர் நம்ம பார்த்துக்கிறோம். கடைசியாக நம்ம சபைக்கெல்லாம் கூட வர்றாங்க. அப்படிப்பட்டவங்க ஒருவேளை நமக்கு கண் முன்பாய் அப்படிப்பட்டவங்க தென்படுவாங்கன்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ஒருவேளை ஒரு வாரமோ 2 வாரமோ வீட்டில் தங்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யலாம் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. சரி, அடுத்தால பார்த்தீங்கன்னா பாருங்கள், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கவும். பண்டிகை மறுபடியும் அதே தான், பண்டிகை நாட்கள்லாம் கொண்டாடணும் இல்லையா? எத்தனை பேர் வந்துட்டு யாருக்காவது நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்களா? உங்கள் பாஸ்டருக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்களா? நம்ம சபையில் ஏறக்கூடிய ஒரு 60-70 குடும்பம் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு தாயார் வந்துட்டு எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவங்களுக்கு இந்த நாளில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நான் வந்து ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, நீங்கள் அத்தனை பேர் ட்ரெஸ் எடுத்துக்கணும் எனக்கு போட முடியாது. நான் 1982 எடுத்த ட்ரெஸ்ஸை இன்னும் வச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் அப்படினால நீங்கள் எனக்கு அதாவது நீங்கள் ஊரில் எத்தனையோ ஏழை ஊழியக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க. கிறிஸ்மஸ் நாட்களில் அவங்களுக்கு ஒரு சிறு தொகை அனுப்பி அவங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அப்போ வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நான் ஒரு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அதாவது பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கலன்னு சொல்லி. எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த சொல்ல முடியுமா? எங்கே எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு அதிகாரம் சொல்லுங்க. மத்தேயு 25:34 வாசிங்க. மத்தேயு 25:34 வாசிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக,
ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். பாருங்க, இங்க பாருங்க, எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லேன். அதாவது மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லிப்பார். தொடர்ந்து அந்த வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக 41 இருந்து வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களுக்கும் அவர் பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். போதுங்க, பாருங்க, அங்க சொல்லப்படுகிறது, அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் சிறுமைப்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். இந்த சிறியரில் ஒருவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்யணும்னு சொல்லி, ஒருவேளை நம்ம காண்கிற இந்த உலகத்தில் நாம் காண்கிற ஒரு சிறியவர்களுக்கு, ஒரு ஏழைக்கு நம்ம எது உதவி செய்கிறோமோ அதை நாம் தேவனுக்கே நாம் செய்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்க, உன்னுடைய மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கும். அதான் பாருங்க, யாரோ சில நேரங்களில் யாராவது நம்ம இடத்துல வந்து உதவி கேட்பாங்க, கேட்கும்போது நம்ம இடத்துல அது இருக்கும், இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், கொடுக்கமா இல்லைன்னு சொல்லிடுவோம். அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உன்னுடைய மாம்சமானவனுக்கு ஒழிக்காமல் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படினால் இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நன்மையான காரியங்களை செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக என்று சொல்லி நாம் பெற்ற அந்த சந்தோஷத்தை, அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அடுத்த காரியம் என்னன்னு பாருங்க. அங்கே பார்க்கிறோம், நல்ல வழி எங்கேன்னு சொல்லி பார்த்து அதிலே நடவுங்கள். வாசிங்க, எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 6:16. எரேமியா 6:16. வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். பாருங்க, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனையோ நல்ல வழிகளை ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் காண்பிக்கிற அந்த நல்ல வழிகளில் நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அப்படியாக நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தருவார்னு சொல்லி பார்க்கணும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுக்கும் அவர் நமக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். இன்னொரு கூட வசனத்தை கூட வாசிப்போம். எரேமியா 7:3. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, உங்கள் வழிகளையும் உங்களுடைய கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்கப்படுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய வழிகளை, நீங்கள் உங்களுடைய கிரியைகளை எல்லாம் வந்துட்டு சீர்படுத்துங்க என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அநேக வழிகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அதிலும் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு போகிறதுக்கு என்று சொல்லி அநேக வழிகள் ஒன்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் மத்தேயு 7:13 பார்க்கமுல்லவா, அங்கே சொல்லப்படுகிறது, கேட்டுக்கு போகிற வழி போகிற வாசல் விரிவும் வழி விசலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகன்னு சொல்லி பார்க்கிறோம். கேட்டுக்கு போகிறதுக்கு அநேக வழிகள் உண்டு சொல்லி பார்க்கும், ஆனால் நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் சொல்லி பார்க்கும். அந்த வழி எதுன்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே யோவான் 14:6 பார்க்கிறோம் அல்லவா, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய ஒரே ஒரு வழி எது என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அது அவர் மாத்திரான்னு சொல்லி பார்க்கலாம். அப்படினால எனக்கு அருமையான தேவஜனம், அதாவது நல்ல வழி எதுன்னு சொல்லி பார்த்து அதிலே நாம் நடக்க வேண்டும், அப்பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி பார்க்க. அதாவது நம்முடைய ஆத்மாவுக்கு,
ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுக்கும் இளைப்பாறுதல் தரக்கூடிய ஒரே ஒரு வழி என்னவென்னு சொல்லி சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவரே தவிர வேற ஒரு வழியும் இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5வது காரியம், கர்த்தருடைய வாக்குக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நம்ம செவி கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். எரேமியா 7:23 பாருங்க, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதாவது என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்போ இதை தான் இந்த ஆண்டெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க அந்த வாக்கு தத்துவமே அதுதான். அதாவது ஆண்டவர் சொல்கிறார், என் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் கற்பிக்கிறபடியெல்லாம் நீங்கள் நடவுங்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்தபடியாக நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தரை தேட வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் அதாவது ஆமோஸ் 5:4 அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது நம்ம ஆண்டவரை தேட வேண்டும் சொல்லி பார்க்கணும். அதே ஆமோஸ் 5:6 அங்கே சொல்லப்படுது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டை பற்றி எரியும் சொல்லி நம்ம எப்பொழுதுமே ஆண்டவரை நம்ம தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிழைக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் ஆமோஸ் 5:14 இப்படியா சொல்ல, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கன்னு சொல்லி எப்பொழுதுமே நம்ம நன்மையான காரியங்களை தேட வேண்டும், தீமையான காரியங்களை இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு கற்பித்திருக்கிற அந்த ஆண்டவரை தேட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு கற்பித்திருக்கிற அந்த நன்மையான காரியங்களை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த 2 நாளாகமும் அங்கே பார்க்கும்போது 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அங்கே பார்க்கிறோம். அங்கே ஆசா ராஜா ஆசா ராஜா அவர் ஆண்டவரை தேடின போது அவனுக்கு சுற்றிலும் அவனுடைய தேசத்தில் ஆண்டவர் அவனுக்கு இளைப்பாறுதலை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார்னு சொல்லி பார்க்கும். அதே போல் 2 நாளாகமம் 26:5 அங்கே பார்க்கணும். அங்கே உசியா ராஜாவுடைய காலத்திலையும் கூட அவன் கர்த்தனை தேடின பொழுது அவன் செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியான கருமையான தேவஜனமே, அதாவது நாம் கொடுத்திருக்கிற தேசத்தில் நாம் பிழைத்திருக்க வேண்டும், நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் முதலாவது நாம் கர்த்தரை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி நாம் கர்த்தரை தேடுவதுன்னு சொல்லார், ஏசாயா 55:6 பாருங்க. அங்கே ஏசாயா 55:6 பாருங்க, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும், அவர் சமீபமாக இருக்கிறதுல அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர், அதாவது நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் நமக்கு மிகவும் சமீபத்தில் இருக்கிறார்னு சொல்லி பார்க்கணும். நம்ம கூப்பிடக்கூடிய அந்த தூரத்தில் அவர் இருக்கிறான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண்டவரை கண்டடையக்கூடிய அந்த தக்க சமயத்தில் நம்ம அவரை தேட வேண்டும். அவர் சமீபமாக இருக்கிற நேரத்தில் நம்ம அவரை தேட வேண்டும். அவர் நம்ம விட்டு ஒருவேளை நம்ம அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நம்ம அவரை விட்டு தூரம் போன பிறகு நம்ம அவரை விட்டு கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. எப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறாரோ அப்போவே நம்ம அவரை தேட வேண்டும் சொல்லி பாருங்க. சங்கீதம் 105:4 இப்படியா சொல்கிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரையும் அவர் வல்லமை, ஆண்டவர் நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா அவருடைய வல்லமையை அவங்களுடைய வாழ்க்கையில் அவர் சகல காரியத்தையும் செய்ய முடியும்னு சொல்லி அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன், அவருடைய வல்லமையையும் அது மாத்திரமல்ல அவருடைய சமூகத்தையும் நாம் நித்தம் தேடணும். அவருடைய சமூகத்தை நித்தம் தேடணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டோடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்ல, சங்கீதம் 27:8 இப்படியா சொல்கிறது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று சொல்லி என்னுடைய இருதயம் உடல் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, மத்தேயு 6:23 மற்றும் லூக்கா 12:34 சொல்லப்படும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது எல்லாம் நம்ம ஆண்டவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து முதலாவது அதை ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எல்லா சகலவித நன்மைகளையும் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கர்த்தரிடத்துல கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் நம்ம எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவரத்துக்கு, அதை மத்தேயு 7:7 பார்க்கிறோம் அல்லவா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி நம்ம எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய தேவை எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனுஷன் உலகத்தில் நம்ம ஏதாவது தேவை வந்தால் முதலாவது நம்ம என்ன பண்ணோம், யாராவது எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி நம்ம நம்ம மனுஷர்களுடைய உதவியை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் இந்த சர்வ எஜமான், அவன் ஆமென், இந்த சர்வ லோகத்துக்கும் அதிபதினு சொல்லி பார்க்கிறோம்.
அவரிடத்துல நம்ம எதுவுமே குறை கிடையாது. நம்ம எதை கேட்டாலும் அதை அவர் கொடுக்க அவருக்கு ஆயத்தமாக இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் அதுதான் நீங்கள் பாருங்கள், மத்தேயு 7:8 சொல்கிறார்களவா, அதாவது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவரத்தில் நம்ம எதை கேட்டாலும் அதை நம்ம பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி சில நேரம் மனுஷத்தில் நம்ம கேட்போம் என்று சொல்லி சொன்னால் அவங்க சில நேரங்களில் நமக்கு உதவி செய்வதற்கு பதிலாக நமக்கு அவங்க மனசுக்கு வந்த மாதிரி ஏதாவது பேசி நம்ம மனமடியாக்கி விடுவார்கள். ஆனால் அப்படினாலும் நம்முடைய தேவையில் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, யோவான் 16:24 இது வரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால நீங்கள் ஒன்றையுமே கேட்கல, என்கிட்ட இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே கேட்கல, நீங்கள் கேட்டு தான் நான் உங்களுக்கு செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா தைரியமாக நம்ம கேட்கணும். ஒரு தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை கேட்குற மாதிரி ஆண்டவரத்தில் நீங்கள் தைரியமாக நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படினால ஆண்டவரத்தில் நம்ம கேட்டு நம்முடைய தேவையில் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அடுத்தபடியாக கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 19:29 இப்படியா சொல்லு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதான் பாருங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. அதாவது பாருங்கள், எல்லா காரியங்களும் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில் நம்மை போல அவர் மனுஷனாக வந்து அவர் நம்மை போல வாழ்ந்து அவருக்கு முன்மாதிரியாக நம்மை வாழ்ந்து காண்பித்துட்டு போயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனபடினால நாம் அவர் சொல்கிறார், அந்த தேவாதி தேவன் சொல்கிறார், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், இந்த மாதத்தில் அந்த கொடுத்த வாக்குத்தத்தம் கூட அது. அதாவது பாருங்கள், நீங்கள் என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்யுங்கள்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, நீங்கள் சங்கீதம் 32:8 பார்க்கணும் இல்லையா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி தேவனாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளும் கொடுக்கறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் கர்த்தராகன்னு சொல்லி ஏசாயா 48:17 பார்க்கணும். இதோ இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறார், அதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. ஆமென், ஹல்லேலூயா. பிரயோஜனமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எது பிரயோஜனம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை காட்டிலும் நன்கு அறிந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த பிரயோஜனமான காரியத்தை உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் உங்களை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படினால எல்லா காரியங்களையும் நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது எந்த மனுஷனையும் நீங்கள் இந்த ஊழியக்காரங்களையும் நீங்கள் பார்க்காதீங்க, ஆண்டவரை மாத்திரம் பாருங்கள். அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கிற அந்த காரியங்கள், அந்த பாதையில் நம்ம செவையான பாதையில் நம்ம நடக்கும்பொழுது நிச்சயமாகவே நாம் ஆண்டவரிடத்துலேருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். சரி, எப்படி நம்ம ஆண்டவரிடத்துலேருந்து கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி பார்க்கணும். அங்கே சங்கீதம் 19:7 இப்படியா சொல்லுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியுமாகிறதுன்னு சொல்லி பாருங்கள். அந்த ஆண்டோடைய அந்த சத்திய வேதமாக இந்த வேதம் அது பேதையை ஞானியாக்கூடிய அநேக காரியங்கள் அந்த ஆண்டவர் நம்ம கொடுத்த இந்த வேதாகமத்தில் அநேக காரியங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அநேக காரியங்களை ஆண்டவர் திருஷ்டாந்தமாக எழுதி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த காரியங்களை வாசித்து அதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, அதாவது அது மாத்திரமே அந்த வசனங்களை நம்ம தேடி வாசிக்க வேண்டும். ஏசாயா 34:16 சொல்லுவார், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகளை ஒன்றும் குறைபடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம வேதத்தில் வைத்திருக்க நமக்கு என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கைக்குன்னு சொல்லி வைத்திருக்கிற நன்மைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் தேடி வாசித்து அதை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அடுத்தபடியாக பாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். நம்ம சகரியா 1:3 இப்படியா சொல்லுது, நீங்கள் அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் என்னிடத்துல திரும்புங்க, அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆண்டவர் நம்முடைய சித்தத்துக்கு நம்முடைய வழிக்கு நம்ம பக்கம் திரும்ப வேணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ முதல்ல ஏன் பக்கமாக நீ திரும்பி வா, நான் உன் பக்கமாக திரும்புவேன்னு சொல்லி சொல்கிறார். ஆமென். அப்போ ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நம்ம செய்யணும், நாமும் முதல்ல ஆண்டவர் பக்கம் திரும்பணும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள் இருக்குமென்னு சொல்லி சொன்னால் அதையெல்லாம் விட்டு ஆண்டவர் சொல்கிறபடி ஆண்டவர் பக்கம் திரும்பணும்னு சொன்னால் அவர் நம்ம பக்கமாக திரும்பி நமக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்வார். எரேமியா 3:22 பாருங்கள், அங்கே சொல்லப்படி சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று சொல்லி சொல்கிறத பார்க்கணும். அதாவது அதே போல் மல்கியா 3:7 பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சொல்லப்படி என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடம் திரும்பேன்னு சொல்லி எப்பொழுதுமே நம்ம ஆண்டவர் பக்கமாய் நம்ம திரும்ப வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 35:10 அங்கே பார்க்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள்,
நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நாம தான் வந்துட்டு ஆண்டோடைய சமூகத்தில் அவர் பக்கம் நம்ம திரும்பி வர வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் சமாதானம் தங்கும், எல்லா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லி பார்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கொடுங்கள். லூக்கா 6:37 பார்க்கும்போது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து போடுவார்கள். நீங்கள் எந்த அளவுனால் அளக்குறீங்களோ அந்த அளவுனால் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இப்போ ஆண்டவருக்கு எப்படி நம்ம கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அங்கே பாருங்கள், அங்கே சொல்லப்படுது லூக்கா 6:35 பாருங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. ஆமென், ஹல்லேலூயா. கைமாறு கருதாமல் நம்ம ஆண்டவருக்கு கடன் கொடுக்க வேண்டும் சொல்லி, அதாவது ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் அவங்க நம்ம திருப்பி தருவாங்க என்று சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொடுக்க கூடாது. நம்மளோட முடிஞ்சதை நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் கடன் வாங்குறவங்க அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுத்துடணும். ஆனால் அதே நேரத்தில் கடன் கொடுக்குறவங்க அவங்க திருப்பி நமக்கு தருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்து நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் வார்த்தை சொல்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சரி, இன்னும் அது மாத்திரமல்ல, நம்ம எப்படி நம்ம கொடுக்கணும்னு சொல்லி சொல்லும்பொழுது இன்னும் நீங்கள் ஆமாம், கைமாறுதல் இல்லாமல் கொடுக்கணும். மத்தேயு 6 பாருங்க, நீயோ தர்மம் செய்யும்பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது உன் இடது கைக்கு தெரியாதபடிக்கு அறியாத இருக்க கடன்னு சொல்லி நம்ம கொடுக்க ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்கிறோம்னு சொல்லி சொன்னால், அது வலது கை கொடுக்குறது எப்படி இடது கை அறியாதோ அதே போல் நம்ம ஒருவருக்கு நம்ம செய்யணும். இன்றைக்கி நிறைய பேர் நம்முடைய சபையில் உண்மையிலே நிறைய பேர் நீங்கள் வந்துட்டு அநேகருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் தெரியாதபடிக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, நல்லது. நான் மறுபடியும் சொல்லக்கூடிய காரியங்கள் நீங்கள் செய்கிற எப்போவுமே நான் சொல்கிறது, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சபைக்கு அட்லீஸ்ட் சபைக்குனாச்சும் தெரிஞ்சிருக்கட்டும். நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை அப்படியே உறுதியாக பிடிச்சிக்கொண்டு நீங்கள் செய்கிறீங்க. சில நேரங்கள் அங்கே சில மிஸ்யூஸ் எல்லாம் நடந்துருது. நான் ஏற்கனவே இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அப்படினால நீங்கள் செய்யுங்க. ஆண்டோடைய வார்த்தை செல்கிற பிறகு வலதுகை செய்கிறது இடதுகைக்கு அறியாதபடிக்கு செய்யுங்க. ஆனால் அதே நேரத்தில் சபைக்கு அது தெரிந்திருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. சபை மூப்பர்களுக்கு அது தெரிந்திருக்கட்டும். அடுத்தபடியாக மல்கியா 3:10 அங்கே பாருங்கள், அங்கே சொல்லப்படி என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக எப்படி ஆண்டவருக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும், எப்படி கொடுக்கணும்னு சொல்ல முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்கணும். எப்படி நம்ம மனுஷர்களுக்கு கொடுக்குறோமோ அதே போல் ஆண்டவருக்கும் நம்ம கொடுக்கணும். ஆண்டவர் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வந்து சேருங்கன்னு சொல்லி சொல்கிறார். என் ஆலயத்தில், ஆண்டவருடைய ஆலயம். ஆண்டவர் கேட்குறாரு, தைரியமாக கேட்குறாரு, தசம பாகத்தை கொண்டு வான்னு சொல்லி கொடுங்க, உற்சாகமாய் தசம பாகத்தை கொடுங்க, நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தாழ்மைப்படுங்கள். அதாவது யாக்கோபு 4:10 பார்க்கும், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான்னு சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 138 பாருங்கள், அங்கே சொல்லப்படும், கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையுள்ளவனே தூரத்தில். பாருங்கள், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் சொல்லி பார்க்கிறோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படின்னு சொல்லி அப்படி உன்னதத்தில் வீட்டிருக்கக்கூடிய அவர் அவ்வளோ உயர்ந்தவராக இருந்தும் அவர் தன் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறாராம். காரணம், ஆனால் அதே நேரத்தில் மேட்டிமை உள்ளவங்களுக்கு அவர் எதிர்த்து நிற்காங்க. நீதிமொழிகள் 3:30 அங்கே சொல்லப்படுது, இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் நம்ம தாழ்மையாக இருக்கணும்னு சொன்னால், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் கிருபை அளிக்கணும். 1 பேதுரு அந்த 5:5, யாக்கோபு 4:6 அங்கே பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்போ ஆண்டவரத்தில் நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் உங்களை நீங்கள் தாழ்த்தணும். ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்த வேண்டும், பெரியவங்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவரத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளும். கடைசியாக பார்க்கிறோம், சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள். 2 கொரிந்தியர் 13:11 இப்படியா சொல்லுது, கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாருங்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்ம ஒருவேளை இந்திய தேசத்தில் வேறு இடங்களில் பிறந்திருந்தாலும் இந்த அந்நிய தேசத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நம்ம எல்லாம் நல்ல ஒரு சபையில் வச்சு ஒரே குடும்பமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடிக்க கர்த்தர் கிருபையை பாராட்டியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அப்படினால சபையில் நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒருவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டும், நற்சீர் பொருந்தவர்களாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, எல்லாருக்குள்ளாரும் நல்ல ஒரு ஏக சிந்தை காணப்பட வேண்டும். எல்லாருடைய எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாமே ஒரே குறிக்கோளாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நம்ம செய்யும்பொழுது சமாதானத்துக்கு காரணராகிய அந்த தேவன் அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை காரியங்களை குறித்து நம்ம இன்றைக்கு தியானித்தோம், எத்தனை யாராவது சொல்ல முடியுமா? 11
யாருமே நோட்ஸ் எடுக்கலையா? சரி, கர்த்தர் நல்லவர். அதாவது 12 காரியங்களை குறித்து நம்ம தியானித்திருக்கோம். முதலாவது பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, பரிசுத்த நாளில், ஓய்வு நாள் ஆகிய நாளில் உங்களுக்கு இஷ்டமானதை செய்யாதே. மூன்றாவது, சிறுமைப்பட்ட ஆத்மாவுக்கு உதவி செய். நான்காவது, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். ஐந்தாவது, கர்த்தருடைய வாக்குக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆறாவது, கர்த்தரை தேடுங்கள். ஏழாவது, கர்த்தரிடத்தில் கேளுங்கள். எட்டாவது, கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்பதாவது, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். 10வது, கொடுங்கள். 11வது, தாழ்மைப்படுங்கள். 12வது, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியாக இந்த நாளில் கூட கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக அவர் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு அவர் கற்பிக்கிற பிரகாரமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்க. நிச்சயமாக அப்பொழுது நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதம் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு தேவ ஜனங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லி அப்பா, எங்களுடைய தாயின் கற்பத்தில் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை முன்குறித்து எங்களை அழைத்த தேவனாண்டவரே, அப்படியா கூட இந்த அந்நிய தேசத்தில் கத்த எங்களை எல்லாம் கொண்டு வந்த ஆண்டவரே, அப்போ நம்முடைய நாம மகிமைக்குன்னு சொல்லி சாட்சியாக வைத்திருக்கேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியா கூட அழைத்த தேவனை உண்மையுள்ளவர். அப்படியா கூட தேசத்தில் எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் நல்ல வேலையை கொடுத்து நல்ல குடும்பங்களை கொடுத்து உமக்கு என்று சொல்லி சாட்சியாக வைத்திருக்கீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியா கூட இந்த நாளில் கூட ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை தொழுது கொண்ட ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்திரிங்க ஆசீர்வாதம் அனுப்படிக்க ஜெபிக்கிறோம். தேவையை எல்லாவற்றையும் கற்று சந்திங்க. தொடர்ந்து கத்துடைய கரம் கூட இருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் கத்தரை பாதுகாப்பு கரம் இருக்கட்டும். ஆபத்து நாச மோசங்களுக்கு எல்லாரும் கத்திர பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் கூட அப்பா உடைய பரிசுத்த பந்தியில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டே, மீண்டுமாய் நாங்கள் பாவ உலகத்துக்குள்ளாய் செல்லும் பொழுது எந்த விதத்திலும் ஆண்டே நாங்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு, பாவ கரை எங்கள் மேல் படிந்து விடாதபடிக்கு ஆண்டரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தத்தில் காத்துக்கொள்ளும்படிக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கத்த கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டரே அப்பா, எங்களுடைய சபையில் அப்பா இன்னும் ஆண்டரே அப்பா உங்களுடைய சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எடுத்து இந்த உங்களுடைய பந்தியில் பங்கு பெறாதவர்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அவர்களோடு இடைப்படுங்க. கூடிய விரைவில் வர்ற நாட்களில் அப்பா உண்மை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு பெறும் உமக்கு என்று சொல்லி சாட்சியாக இருக்கும்படிக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு கூட தேவ ஜனங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். வேலை ஸ்தலத்தில் உயர்வையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தை கொடுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சி செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வழிவாசலை திறந்து கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மையும் கிருபையும் கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுங்க. யார் யார் என்னென்ன காரியங்களை வாஞ்சித்திருக்காங்களோ அந்த காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் வாய்க்க செய்ய முடிக்க ஜெபிக்கிறோம். குறிப்பாக திருமண காரியத்துக்காக இல்லற வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காண்டே அந்த காரியங்களை எல்லாம் கைகுடிக்க வர செய்ய முடிக்க ஜெபிக்கிறோம். அதே போல் சுகவீனத்தின் மத்தியில் பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சரீரத்தை சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுக்க முடிக்க ஜெபிக்கிறோம். அதே போல் கேம்பில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். தங்களுடைய சொந்த பந்தங்களை குடும்பத்தை மனைவி பிள்ளைகளை விட்டு தனிமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தராமே ஆறுதலும் சகாயமாக இருந்து பிள்ளைகளை ஆட்டி தேற்று முடிக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் கரம் கூட இருக்கட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வாதம் அனுப்புகிறேன். இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லும் பொழுது இந்த நாளில் கூட அருமையான பிள்ளைகளுக்குன்னு சொல்லி கர்த்தர் உங்களுடைய சமூகத்தில் வைத்திருந்த நன்மைகளை கிருபைகளை இரக்கங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டேன். இந்த இடத்துல இருந்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கருப்பை பார்க்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமக்கு சொல்லி சாட்சியாக இருக்கும்படி வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுங்க. நாங்கள் எதை செய்தாலும் அதில் உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படிக்கு உங்களுடைய சித்தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கலாம் அந்த காரியத்தை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிள்ளைகளை வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். துதியான மகிமையில் நமக்கு செலுத்துகிறோம். மீட்பரிசுமாய் இயேசு மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் சிநேகம் பாதுகாவல் வழிநடத்துதல் இன்றும் என்னும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.